யாழ்ப்பாணத்தில் டேடார் அமைப்பதற்கு காணி கேட்கும் கடல் படையினர் அனுமதி மறுத்தது பிரதேச சபை. கொலை குற்றவாளி செவ்வந்தி யாழ்ப்பாணம் வந்த பின்னரே இந்தியாவிற்கு கப்பலில் தப்பிச் சென்றார் என வாக்குமூலம் அளிப்பு. நாட்டில் சூடுபிடிக்கும் தங்கத்தின் விலை 4 லட்சத்தை கடந்தது பவுனொன்றின் விலை. யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு கடும் மழை, மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய. அனுர் அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையை பாராட்டும் வெளிநாடுகள். இன்டர்போல் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என உறுதியளிப்பு. தீபாவளி முன்னிட்டு சில பாடசாலைகளுக்கு விடுமுறை, மாற்று பாடசாலை நடைபெறும் திகதியும் அறிவிப்பு. நல்லூர் மந்திரிமனையின் தற்காலிக சீரமைப்பு வேலைகள் ஆரம்பம். வடக்கில் 26ஆம் திகதி மின்தடை ஏற்படும், மக்களை தயாராக இருக்குமாறு மின்சார சபை வேண்டுகோள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய நடைமுறை, பயணிகள் நடைமுறைகளை பின்பற்றுமாறு வேண்டுகோள். யாழ்ப்பாணம் கீரிமலையில் கடற்படையினர் டேடார் அமைக்க கோரும் 2 ஏக்கர் காணியை வழங்க முடியாது என வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சோ சுகிர்தன் தலைமையில் பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்போது போதைப்பொருள் ஒழிப்புக்காக டேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர், காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும், அதில் அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்த நிலையில் காணி வழங்க முடியாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான் இந்த ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்ல நான் 100 வீதம் தேவையான விஷயத்தை தேவையோடு செய்து மட்டுப்படுத்தவும். இது ஏர்போர்ட் இது கடற்படை இது துறைமுக பாதுகாப்பு, துறைமுகத்தின் பாதுகாப்பு தான். போதைப்பொருள் கட்டுப்படுத்துவதற்கு இல்ல, இது துறைமுக பாதுகாப்பு. இல்ல 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 அப்படி இல்லையே. அப்ப நீங்கள் துறைமுக பாதுகாப்பு கண்டு சில விஷயங்களை விளங்க வேணும். விமான நிலையத்தின் விஸ்தரிப்புக்கு முழுமையான செயல்பாடு சம்பந்தமா யாருக்கும் விளக்கவில்லை. நாங்கள் அது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கௌரவ ஆளுநர்கிட்ட வந்து காட்டியிருக்கிறோம், விமான நிலைய விஸ்தரிப்பு வேலையை காணி வேணும். நாங்கள் சொன்னாங்க தேவையில்லை காணி. இருக்கிற காணியிலேயே 950 மீட்டராக பயன்படுத்தினோம். 2300 மீட்டர் நீளமான ரன்வே. நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொலைக்கு பின்னர் இஷாரா செவ்வந்தி வாடகை வாகனம் ஒன்றினூடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார். அதன் பின்னர் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக இஷாரா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 3 வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். முக்கிய கலந்துரையாடல் கல்வி, பெண்கள் அதிகாரம் அளித்தல், புதுமை, மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் மீனவர் துறைகளில் நலன் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலணி பிரதேச சபையால் வாகன திருத்தங்களுக்கும் அதனை ஒத்த தேவைகளுக்குமாக செலவிடப்படும் நிதியுடன் ஒப்பிடுகையில் மக்களின் நலன்களுக்கு செலவிடும் நிதி மிக குறைவாகவே இருக்கின்றது என வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வேலணையில் செயல்படும் நுண்ணிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் சபை அமர்வில் கேட்டுக் கொண்டுள்ளார். நிறுவனங்களின் கடன் தொல்கை உண்மையாவே எனக்கு கிடைத்த தகவலின்படி 43 நிதி நிறுவனங்கள் வேலணையில் இயங்குகின்றன. 45 பதிவு செய்யப்பட்டதா? 14-15 தான் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்களாகும். மிகுதி நிதி நிறுவனங்கள் பிரதேச சபைக்கு பதிவு செய்யாமலே 150 வீதம். அதனால் தான் அத்தோடு அவர்களது கலெக்ஷனுக்கு போறார்கள் கதைக்கிற தகாத வார்த்தைகள், பெண்களுடனான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் சரியான இன்டீசென்டான அளவில், அது மாலை நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல போய் பெண்களோட கதைக்கிற கதைகள் எல்லாம் உண்மையாவே பிள்ளையா இருக்கு. ஒன்றில் நிதி நிறுவனங்கள் யார் என்று அறிந்த அந்த 45-48 நிதி நிறுவனங்களையும் உண்மையாவே பிரதேச சபை ஆளுகைகள் ஒரு நடவடிக்கையோ தொழில் நடவடிக்கையோ வட்டி கொடுக்கிறதா இருந்தாலும் எங்களோட பிரதேச சபையில் ரெஜிஸ்டர் பண்ணின பிறகுதான் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். இயன்ற அளவு வட்டி கூடிய
நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துங்கள். இயன்ற அளவு இப்படியான பதிவு செய்யப்படாமல் இயங்கிய நிதி நிறுவனங்களையும் பதிவு செய்து உரிய தீர்வை பெற்றுச் சொல்ல என்பதை இதை அனுசியாண்ட பிரிவினை தீர்மானமாக முடியும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் காலத்திற்கு ஆட்டம் போடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளாக ஆட்சி பொறுப்பினை ஏற்கவில்லை, மக்களின் பிரதிநிதிகளாகவே ஆட்சிவிடம் ஏறினார்கள். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் 21ஆம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. நுவரேலியா கல்வி நிலையத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம் கணேஷ்ராஜ், பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப்பிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கிணங்க இந்த விடுமுறை மத்திய மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை பாடசாலைகளை நடத்துமாறு சகல அதிபர்களுக்கு மத்திய மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி 3 மாணவிகளின் நிர்வாண படங்களை உருவாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிபர் மற்றும் மாணவன் ஆகிய இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நிக்கவெரட்டியவில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் மாணவன் ஆகியோரே இவ்வாறு கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 14 மற்றும் 15 வயது மாணவிகளின் புகைப்படங்களை நிர்வாண படங்களாக AI கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கிய குற்றச்சாட்டில் குறித்த இருவரும் நிக்கவெரட்டிய போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்கள் திட்டமிடப்பட்ட விமான நேரத்திற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதிய நடவடிக்கை பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதையும் குறிப்பாக உச்ச பயண நேரங்களில் சீரான விமான நிலைய செயற்பாடுகளை உறுதி செய்வதையும் நோக்கமாகவே இந்த திட்டம் அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் 24 கேரட் பவுன் ஒன்றின் விலை இன்று 4 லட்சத்தை கடந்துள்ளதாக செட்டியார் தெரு தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 4,10,000 அதிகரித்துள்ளது. அதே நேரம் 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,79,200 ரூபாயாக காணப்படுகின்றது. வடக்கில் உள்ள 4 மாவட்டங்களில் எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மின் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. வவுனியா மன்னர் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றி அமைப்பதற்கான வேலைகளிற்காக எதிர்வரும் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை துண்டிக்கப்படுவதால் யாழ்ப்பாண மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகமானது துண்டிக்கப்படவுள்ளது. மேலும் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. குற்றங்களை எதிர்த்து போராட இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நேர்மறையான நடவடிக்கைகளை இன்டர்போல் பாதுகாப்பு அமைப்பு பாராட்டியுள்ளது. வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் 25 இலங்கை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து திருப்பி அனுப்புவதில் இலங்கை காவல்துறைக்கு உதவுவதாக இன்டர்போல் அறிவித்துள்ளது. இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் உள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தின் தொல்லியல் மரபுரிமை சின்னமான நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனையை பாதுகாப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் பெய்த மழை காரணமாக மந்திரிமனையானது பகுதியளவில் இடிந்து வீழ்ந்திருந்தது. மந்திரிமனையின் சேதமடைந்த வாய்ப்புற கூரையை கலற்றி மழைக்கால சேதத்தினை தடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. தொல்பொருள் திணைக்களம் மற்றும் காணி உரிமையாளர்கள் இணைந்து இச்செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர். யுவதியொருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் காப்பாற்றப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி ஆனந்தபுரத்தை சேர்ந்த நாகநாதன் கிருஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த யுவதி மனவிரக்தி காரணமாக கடந்த 14ஆம் தேதி இரவு தவறான முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வென்னியாராச்சி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் நேற்று நெவில் வென்னியாராச்சியின் பிணை மனுவை நிராகரித்து அவரை எதிர்வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததாக கூறப்படும் வழக்கில் நெவில் வென்னியாராச்சி கடந்த 2ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.